சரி தயாராகுங்கள் நண்பர்களே. மார்கோ என்ன தேர்வு செய்வார் என்று பார்ப்போம். குழுவினர் சுவையான மற்றும் அழகான கேக் செய்ய வேண்டும் போலிருக்கிறது. எல்லோரும் தயாரா? அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். சரி, தொடங்குவோம். முதலில் நம் அற்புதமான பாட்டி. அவர் சுவையான கேக் செய்வதில் நிச்சயமாக திறமைசாலி போலிருக்கிறார். அவள் என்ன செய்கிறாள்? ஏன் அதை வெட்டுகிறாள்? ஓ, புரிகிறது. அந்த இதய வடிவம் அற்புதமாக இருக்கிறது. அடுத்தது என்ன? சரி, ஒரு கேக் சாக்லேட் இல்லாமல் எப்படி ருசியாக இருக்கும்? அது மிகவும் நல்லது. மேலும் மேல் பகுதியில் சில M&Mகளை சேர்ப்போம். ஆமாம், அப்படித்தான். ஆனால் சமையல்காரர் வெற்றி பெறுவதில் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார் போல இருக்கிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்ப்போம். இது ரொம்ப சுவாரஸ்யமான கேக்காக இருக்க போகிறது போல இருக்கிறது. ஓ, அங்கு வண்ணமயமான கிரீமும் இருக்கிறது. அந்த பிரகாசமான நிறங்களை பாருங்கள். இப்போது எல்லாம் சரியாக மிருதுவாக இருக்க வேண்டும். அவள் மிக சிறப்பாக செய்கிறாள். வாவ், அதை பாருங்கள். அது வானவில் மீது ஒரு உண்மையான முகம். நிச்சயமாக நமது சமையல்காரர் அதை சிறப்பாக செய்துள்ளார். சிறப்பாக இல்லை, ஆனால் ஆண்டி விடாமல் இருக்கிறார். ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது நாங்கள் தீயை பயன்படுத்துகிறோம். பாருங்கள், ஆண்டி அதை பிரமாதமாக மாற்றுங்கள். நாங்கள் அனைவரும் உங்களை நம்புகிறோம். அது எப்படி முடிகிறது என்று பார்க்க அனைவரும் ஆவலுடன் உள்ளனர். நீங்க உண்மையிலேயே சொல்றீங்களா? Cheap price. Det får man verkligen säga. Marco, ipodonchingisinger, partsomers, tauseft pindar sweater and pyru på dem ondichi. முதலில் எங்கள் சமையல்காரரின் கேக். Awesome. மார்கோக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது போல. Idag president för förtjän cake så är jag வந்து விட. Det är only wheat or presentin cake வருகிறது. சிலாவித சுவைகள்ல இங்கே நம்முடைய ஒற்றையாளர். என்ற சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள். What? Okay. சென்பர்களே, வாங்க ஒண்ணா சேர்ந்து பண்ணுங்க. மார்கோவுக்கு ஒரு சுவையான உணவு தேவை. ஆண்டி அதற்கான அர்த்தத்தை அறிவார். பாட்டியும் அதை செய்ய முடியும். ஆனால் சமையல்காரர் ஆர்வமாக தெரியவில்லை. வாங்க பாட்டி, தொடங்குங்க. கொஞ்சம் பால் சாக்லேட்டோடு கலக்குங்க. சரி, இது சுவாரஸ்யமாகிறது. இப்போ சாக்லேட் சேர்க்கவும். கண்டிப்பாக. ஆஹா, வாவ், அது ஒரு மிக அழகான குவளை. பாட்டி சுற்றி தொடர் மற்றும் பாட்டியின் பானம் தயாராக உள்ளது. இப்போது சமையல்காரரின் முறை. உண்மையான நிபுணர் விட யாரால் சுவையான ஷேக் செய்ய முடியும்? அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு மேலே மார்ஷ்மெல்லோக்களை தூவுங்க. இல்ல பாட்டி, இன்னும் சுவைக்க நேரம் இல்லை. நீ என்ன சொல்ற? ஆண்டி, வா, மற்றவங்களை புடி. சரி, அவர் தெளிவாகவே கடினமாக முயற்சி பண்றார். போங்கள், சுவையான மிட்டாய்களை சேர்க்கவும். அதுதான் M&M களுடன் தப்பாக்ஃபன பாய்ஸ்டர். பட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட்ஸ் மிருக்கன்ஸ்ல ஓரியோ குக்கீகள். அந்த ஸ்லே போடுங்க. ஆண்டி அதுல நிக்கல. வாருங்க, இன்னும் பல சுவையானவற்றை சேருங்க. இப்ப எல்லாம் தராய வச்சு யார் சிறப்பாக செய்தார் என்று பார்ப்போம். ஆம், மார்கோ. அது கடினமான தேர்வு. ஷேக்கர் ஃபேர் ஏரிங்க. இப்ப பாடியின் ஷேக் முயற்சிப்போம். மாம், உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சரி, அடுத்ததை முயற்சிப்போம். நீங்கள் யாரை தேர்வு செய்வீர்கள்? ஆண்டி வெற்றி பெறுகிறார். இப்போது அடுத்த சுற்று. இந்த முறை மார்கோ சிப்ஸ் விரும்புகிறார். வாருங்கள். நாம் ஒரு மாபெரும் போராட்டத்தை பார்க்க போகிறோம் போல இருக்கிறது. கவலைப்படாதே, ஆண்டி பாட்டி எப்படி செய்வதென்று உனக்கு காட்டப் போகிறார். முதலில் உருளைக்கிழங்குகளை தோல் சீவ வேண்டும்.
அதை துண்டுகளாக நறுக்கவும். Assuration is worry and nader square. I'm Shinger and Grolchum and Nays Drums for Earshot. வா யாண்டி, யோசிக்க. ஓ, உனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது போல. வாவ், அது ஒரு மிகுந்த வீணான தோல் உரிக்கும் முறையாக தெரிகிறது. ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? காட்டுவீரி ஆண்டி, உன்னை எரித்துக் கொள்ளாதே. நீ நிச்சயமாக ஒரு துணிச்சலான மனிதர். எப்படி போகிறது என்று பார்ப்போம். ஆண்டி கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. இதற்கிடையில உருளைக்கிழங்குகளை திருப்ப நேரம் வந்துவிட்டது. அவை எப்படி சுவைக்கின்றன? Oh my! இப்போது நம் சமையல்காரர் களமிறங்குவதால் இது எப்படி உண்மையில் செய்யப்படுகிறது என்பதை பார்க்கலாம். Goes for i plot birthday and teammates here and core bronze cross. Birthday rang at farmer. They are no regular words way. அவள் சப்பாத்தி மூலைகளை வாணலியில் பொரிக்கிறாள். பூம், அவை தயாராக உள்ளன போல. அவற்றை ஒரு தட்டில் வைக்க நேரம். அந்த பனீரை ஊறுக்குவதற்கான ஒரு சுவாரஸ்யமான முறை. வாவ், அது அழகாக இருக்கிறது. உண்மையான நாசோஸ் சீஸ் சாசுடன். ஆண்டி சொல்றாங்க டீங்க ஃபுல் இருந்தாலும் சிரிக்க மாட்டோம். நீங்க கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டீர்கள் போல. இப்போது இதை எப்படி சரி செய்வது? வறுத்த உருளைக்கிழங்குகளில் சில மசாலா சேர்க்கவும். ஆஹா, அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நைஸ். ஆனால் இதன் சுவை எப்படி? ஆண்டி, அதை முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு சந்தேகம். Oh சரி my. பாட்டி, எல்லாம் தயார் தானே? சுவைக்க நேரம் வந்துட்டு. ஆமா மார்கோ, இந்த சுற்றில் ஆண்டி நிச்சயமாக அதிகமாக செய்து விட்டார். சரி, இன்னும் 2 பரிமாறல்கள் உள்ளன. அப்போ பாட்டின் சிப்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவளுக்கு அவை மிகவும் பிடித்தது போல தெரிகிறது. இப்போது சமையல்காரரின் சிப்ஸ். இல்லையா, உங்களுக்கு பிடிக்கவில்லை? சரி, அப்படியானால் பாட்டி வாழ்த்துக்கள். அடுத்த சுற்று நண்பர்களே. இந்த முறை நாங்கள் பாஸ்தா செய்கிறோம், அல்லது நான் ஸ்பெகட்டி என்று சொல்லலாமா? எல்லாரும் தயாரா? ஓகே. ஆண்டி, கவலைப்படாதே, உன்னால் முடியும். போய் செய். ஆம், ஆண்டி தனது வாழ்க்கையில் முதன்முறையாக ஸ்பெகட்டி சமைக்கிறார் போல தெரிகிறது. கவுன் செலுத்து. இல்ல, இது இப்படி வேலை செய்யாது. நாம் அவற்றை அங்கே எப்படி போடுவது? ஓ மனிதா, நீ ஸ்பெகட்டி சமைக்க எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போதைக்கு பாட்டி உங்களுக்கு அடுப்பை எப்படி ஆன் செய்வது என்று காட்டுவார். வாங்க பாட்டி, ஆண்டிக்கு ஸ்பெகட்டி சரியா சமைக்க எப்படின்னு காட்டு. புரியுதா? அடுத்த முறை அடுப்பை ஆன் செய்ய மறக்காத. சமையல்காரர் என்ன திட்டமிடுகிறார்? வாவ், அவள் ஸ்பெகட்டி தானே செய்ய விரும்புகிறாள் போல் இருக்கிறது. அது மிகவும் குழு. முட்டைகளை மாவுடன் கலந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு சிறந்த மாவு கிடைக்கும். என்ன, நீ கருப்பாக மாற்ற விரும்புகிறாயா? வாவ், இப்போது மாவு கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். சரி, காத்திருப்போம். ஓகே. ஆமா, அது அவ்வளவு வேகமாக இல்லை என்று தெரிய வந்தது. வாவ், இதை பாருங்கள், இது கருப்பாக இருக்கிறது. இப்போது இதை உருட்டி வெட்ட வேண்டும். உங்கள்கிட்ட கேட்டால் ஸ்பெகட்டி உங்களே செய்யறது உண்மையில் மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. வாவ், ப்ரௌன் ரைஸ் இந்த. அப்படியா? இங்கே ஆமர் பாம்பு வருகிறது. இதையும் கொஞ்சம் வறுக்க வேண்டும். Oh, the nether stars sharing what's in this first time brown. ஆமாம், பாட்டி தெளிவாகவே விடாமல் இருக்க விரும்புகிறாள். என்ன ஒரு சுவாரஸ்யமான போராட்டம். அந்த சத்தம் என்ன? ஹே ஆண்டி, நீ என்ன செய்கிறாய்? ஏன் அதை பொறுக்கிறாய்? Oh, yeah, sure into Batarag. Ja, when you spaghetti berber, zan jefs Andy. Das davat in guts, just starts. I do what's betrayal. I already get in and get out in Nemesa.
இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஆர் ஹார்டர் பாக்கெட் சுவையூட்டிய ஊத்து கொதிக்கும் நீரை சேர்த்து ஒரு மூடியால் மூடி விடுங்க. சமையல்காரர் அந்த யோசனையை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஆண்டிக்கு அதிகமான தேர்வு இல்லை. வராவது அதை முயற்சி படவிடும். இந்த உணவு நிச்சயமாக விசித்திரமானது. மேலும் அந்த ஆக்டோபஸை எப்படி கடிக்க முடியும்? சரி, பாட்டி என்ன செய்தார்? அது மிகவும் நம்பிக்கை அளிக்கிறது. இப்போது எங்களிடம் ஆண்டியான நூடுல்ஸ் இருக்கின்றது. வாங்க, எப்படி இருக்கு? ஆமாம், இது நல்லதுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவை காரமாக இருக்கின்றன. உண்மையான தீ நூடுல்ஸ். அது அற்புதம். வாழ்த்துக்கள் ஆண்டி. நானே நம்ப முடியவில்லை. அவசரப்படாதே நிக்கோல். ராக்ஸி என்ன நினைக்கிறாள் என்று காத்திருந்து பார்க்க வேண்டும். ஓ வாவ், அது கேக் தானா? ஆமாம், அதுதான். நிக்கோல் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார், பாட்டியும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார். சமையல்காரருக்கு இது மிகவும் எளிது. சரி, தொடங்க நேரம். நம்மிடம் ஒரு உண்மையான நிபுணர் இருப்பது போல தெரிகிறது. எவ்வளவு அழகாகவும் திறமையாகவும் அவர் எங்கள் அன்பு ராக்ஸிக்காக ஒரு சுவையான கேக் தயாரிக்கிறார் என்பதை பாருங்கள். ஆமாம், நானும் அதை செய்ய முடிந்தால் நன்றாக இருக்கும். உணவில் நிறங்கள் ஆசாஜ் கொண்ட ஒரு சிறப்பு பெட்டி உள்ளது. எந்த நிறத்துடன் அவர் தொடங்குவார்? ஓ வாவ், இது நம்ப முடியாதது. இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் உள்ளது. மேகங்களில் ஒரு உண்மையான வானவில். செஃப் இப்போது என்ன செய்கிறார்? ஓ, அவர் நம் வானவிலில் ஒரு அழகான சிறிய முகத்தை வைக்கப் போகிறார் என்று தோன்றுகிறது. அவர் உண்மையான கலைஞர். பாட்டி, உங்களுக்கு என்ன? அவள் ஓர் அற்புதத்தை அப்படின்னு பாட்டு வரார். இதோ ஒரு இதய வடிவ கேக். சுவையின் அடுக்குகள் இருக்கும். ஆமா, ஒரு அற்புதமான சாக்லேட் அதிசயம். நீங்கள் அதை பார்த்து கண்களை பிரிக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது அற்புதம். ஆனால் நிக்கோல் தெளிவாகவே தவறிவிட்டார். நிக்கோல், இது ரொம்ப மோசமா இருக்கு. நீங்கள் அதை எப்படியோ சரி செய்ய வேண்டும். அப்படியா 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 அவள் என்ன செய்ய போறாள்னு பாப்போம். மணியோட கவனமாக இரு. அவள் என்ன செய்கிறாள்? சரி, அவள் சாக்லேட்டை உருக வைத்தாள். இங்கே வருகிறன மிகவும் சுவையான ஸ்பிரிங்கிள்ஸ். வாருங்கள் நிக்கோல், நாங்கள் இன்னும் உன்னை நம்புகிறோம். சரி, அது எப்படி இருக்கும்? இல்லை 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 நிக்கோல், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல் இருக்கிறது. அப்படியா ராக்ஸி, வண்ணமயமான கேக் எப்படி இருக்கிறது? எங்களுக்கு சொல்லுங்கள். ஆமாம், அவளுக்கு அது கண்டிப்பாக பிடிச்சது. இப்போது சாக்லேட் இதயத்தை முயற்சிக்க நேரம். Order me purines to bury the real. Nicole and cake batteries are all there in your room. அது இல்லை. சரி, எதை தேர்வு செய்கிறாய்? ஆஹா, பாட்டி வெற்றி பெற்றார். ஹே நிக்கோல், கவனமாக இரு. இப்போது ராக்ஸி சுவையான ஸ்பெகட்டி விரும்புகிறார். நிக்கோல் தயாராக இருக்கிறார். பாட்டியும் இதை சமாளிக்க முடியும். நம்முடைய சமையல்காரருக்கு இது பெரிய விஷயம் இல்லை. கவனமாக இரு நிக்கோல், அவசரப்படாத. பாட்டி வெற்றி பெற முயற்சிக்கிறார். வாவ், இது உண்மையான சாசேஜ் மார்ஷியல் ஆர்ட்ஸ். So wars Sondra Grace. I'm sorry for a single. MG சதுரமானவள் நிக்கோல். I love you.
சாசேஜ்கள் எப்படி திறக்கப்படுகின்றன என்பதை பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் நமது சமையல்காரர் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, அது எளிதல்ல. நீங்கள் உண்மையான கலைஞராக இருந்தால் ஸ்பெகட்டி நீங்க சமைப்பது நல்லது. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஒரு உண்மையான சிறந்த சமையல்காரர். அழகான நிறத்தை பாருங்கள். இது உண்மையில் அற்புதம். என்ன வருகிறது பாருங்கள். அவை மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஓ வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. ஸ்பெகட்டி there. ஆனால் சில குளிர்ச்சியான மற்றும் சுவையான ஜாம் மறக்க முடியாது. மற்றும் கம்மி கரடிகள் நிச்சயமாக. ஆம், சமையல்காரர், நீங்கள் உண்மையான நிபுணர். பாட்டி என்ன செய்தார் என்று பார்ப்போம். அது மிகவும் நல்லா இருக்கிறது. நிக்கோல், சீக்கிரம் செய். அதை அணை. ஓ, அது எரிகிறது, அது எரிகிறது. வா, அவள் தனியாக அதை சமாளிக்க முடியாது. அவளுக்கு உதவுங்கள். ஓ நிக்கோல், அவவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி சரி, உன்னிடம் எப்போதும் ஒரு மாற்று திட்டம் இருக்கும். அது என்ன? உடனடி நூடுல்ஸ். கண்டிப்பாக. ஆமாம் ராக்ஸி, அது நீ விரும்பியது அல்ல. அது நல்ல சுவை இல்லை எனக்கு நிச்சயம். ஆமாம், அது நல்லதல்ல. கவலைப்படாதே நிக்கோல். நல்லதாக தெரிகிறது. இது ஒரு உணவு மற்றும் அவள் அதை மிகவும் விரும்புகிறாள். இப்போது அது பாட்டியின் உணவு. Other awesome Elsamri. Does it ஆம் பாட்டி, நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அச்சச்சோ, சுவையான பால் குலுக்கி. Angus show occurs in church and Korea. Virtueless, but Nicole ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறார். வாங்க, நீங்க ராசனின் பண்ண முடியும் என்று எங்களுக்கு காட்டுங்க. Ifanga sunga teatre burrito தீபதி மந்தமா வேண்டாம். இந்த சுற்றில் நீங்களே வெல்லலாம். அதை அணைக்கவும், அதை அணைக்கவும். வாவ் நிக்கோல், உண்மையிலேயே That was Saul. Shouldn't you receive our Saracen? Yo, don't you so. Vouchery. ஆட்டில் எல்லா விதமான சுவையான பொருட்களாலும் நிரம்புகிறது. நீங்கள் இன்னும் வெல்ல வாய்ப்பு உள்ளது. ஹே, நீங்கள் ராக்ஸிக்காக ஒரு உணவு தயாரிக்கிறீர்கள். உங்களுக்காக அல்ல, அவளுக்கு ஏதாவது விடுங்கள். ஆஃப்க், அது ஒரு மோசமான கக்கல். அது மிகவும் சத்தமாக இருந்தது. நிக்கோல், Say translate and supply by Gert. இப்போது பாட்டி எதை கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்ப்போம். Fantastic, Ventures, which on various situations. சுவாரஸ்யமாக இருக்கிறேன். சுவையா இருக்கும் போல இருக்கு. நிக்கோல் தொடர்ந்து விளையாடிக் கொண்டே இருக்கிறாள். ஆஹா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். இங்கே கனி வருகிறது, ஆனால் அவை உங்களுக்காக அல்ல. வாருங்கள் பாட்டி, எல்லோருக்கும் எப்படி செய்வது என்று காட்டுங்கள். ஆமாம், அவை எங்களுக்கு தேவையில்லை. ஒன்றில் கனி. அது சரியாகவே வேலை செய்கிறது. நீங்கள் ஏதாவது நசுக்க வேண்டிய போது இந்த முறை சரியாக இருக்கும். அடுத்தது என்ன? சரி, கொஞ்சம் பால் சேர்க்கவும்.
ஒன்சா தீம் பொரி கலக்கும். நிறம் அற்புதமாக இருக்கிறது. நிக்கோல், எனக்கு தோணுது அவ ஏதோ உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறா. ஓ, அந்த ஒலி யுக்தி ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்குது. நிக்கோல், நீ ஒரு நகைச்சுவையாளர், ஆனால் அது உண்மையிலும் ரொம்ப வேடிக்கையா இருந்தது. பாட்டியை அப்படி பயமுறுத்த கூடாது. சரி, ஒரு சாக்லேட் முட்டை. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நம் சமையல்காரர் செய்ய போகும் சுவையான மற்றும் விசித்திரமான காக்டெயில் என்னவென்று நெருக்கமாக பார்ப்போம். வாவ், அந்த கத்தி வேலை பாருங்கள். அவர் சாக்லேட் முட்டையின் உள்ளே நேராக பானத்தை ஊற்றுகிறார், மேலும் மேலே கிரீமை சேர்க்கிறார். இது உங்கள் வாயை நீர்க்கச் செய்கிறது. ராக்ஸி, இது உங்களுக்கு கடினமான தேர்வு. ஒரு சூப்பர் பாட்டில் சென்று அதை முயற்சி செய். எப்படி இருக்கு? ஆமா, பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இங்கே பாட்டியிடமிருந்து இன்னொரு மில்க் ஷேக் வருகிறது. இது தெளிவாத விளம்சமோ அல்ல. ஆஹா, a mega monster இருக்கு இல்லையா ராக்ஸி? Yes, as a prince party hip and the furrows race crawfish சுவாரஸ்யமாகவும் அதிவேகமாக சுவையாகவும் இருக்கிறது. It ate you our bean and emery. இந்த சுற்றில் நமக்கு வெற்றியாளர் இருப்பது போல தெரிகிறது. நமது சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள், நன்றாக செய்தீர்கள். இருக்கிறார்கள். சரி சரி, இனி கவனச்சிதறல்கள் இல்லை. நமது வீரர்களுக்கு எந்த உணவு காத்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நேரம். அப்படியா? அனைவரும் புதிய சவாலுக்கு தயாரா? போகலாம். பாட்டி பர்கர் பன்களை தொடங்குகிறார். ஆம், வறுத்த பன்கள் நொவ்வும் சுவையா இருக்கும். இப்ப நமக்கு மைதான மாமிசம் தேவைப்படும். பாட்டி மாமிசத்தை உருண்டைகளா உருட்டி அவற்றை வாணலியில் வைக்கிறார். ஸ்பேட்லாவால் அழுத்துகிறார். பாட்டிகள் தயாராகிவிட்டன. இப்போ ஒரு துண்டு சுவையான சீஸ் மற்றும் வெங்காயம் பாட்டி வேலையை மிகவும் வேகமாக முடித்து விட்டார். அருமை பாட்டி. இப்போது சகோதரியின் முறை. சாதாரண பன்கள் வேலை செய்யும் போல இருக்கிறது. ஓ வாவ், அவள் பனின் பதிலாக ஒரு டோனட்டை எடுத்தாளா? அது புத்திசாலித்தனம். சகோதரி டோனட்டை 2 பாதிகளாக வெட்டுகிறாள். இப்ப சாக்லேட் பாங்களா? இது புளிப்பு ஜெல். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனந்த ரொம்ப புளிப்பு. இப்போ மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்போம். கொஞ்சம் ஜெல்லி காந்தி மற்றும் பெர்ரி சிரப். ஓ, ஏன் இல்ல? இப்போது நமது அதிசய பர்கரை மேல் பனுடன் மூடுகிறோம். இது பர்கர் அல்ல, இது ஒரு டெசர்ட். பாட்டி ஒப்புக்கொள்கிறார். அப்போ புதன்கிழமை பன்களுடன் தொடர்கிறோம். கருப்பு நிறத்துல தான் நிச்சயமாக பட்டியை வறுக்கவும். வாவ், அந்த சீஸ் துண்டுடன் புதன்கிழமை என்ன செய்கிறார்? வாவ், அந்த சீஸ் இப்போது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சில பிக்கிள்கள் நம்ப முடியவில்லை. இந்த பர்கர் ஒரு வாய் மற்றும் நாக்கு கொண்டது போல தெரிகிறது. ஆனால் ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. புதன்கிழமை எப்போதும் திங்கை அருகில் வைத்திருப்பது நல்லது. ஏதேனும் பிரச்சனைக்கு உதவும். ஜெல்லி கண்கள். முழுமையாக பாதிப்பில்லாதது. இப்போது பர்கருக்கு கண்களை சேர்ப்போம். ஓ வாவ், இந்த மிருகத்தை பாருங்கள். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, ஆனால் இன்னும் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் எந்த பர்கர் மிகவும் சுவையாக இருக்கும்? நாமே கண்டுபிடிக்க போகிறோம். மார்கோ, நீயே தொடங்கு. இந்த பர்கர் மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? மார்கோக்கு இது பிடிக்கும். சரி, அடுத்தது என்ன? மார்கோ ஒரு கடி எடுக்கிறார். ஓ, அது என்ன? வெங்காயமா? அருவருப்பு. இந்த பர்கர் நிச்சயமாக நம்முடைய சிறிய குழந்தைக்கு தேவையானது அல்ல. சரி, இங்க என்ன இருக்கிறது? ஓ வாவ், இப்போது அவளின் பிடித்த இனிப்புகள். ஜெல்லி காண்டி ஒரு டோனட் பைட்டுடன். அது அவளுக்கு மிகவும் பிடித்தது. சரி, இப்போது வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம். அது புதன்கிழமை. அவளது பயங்கரமான சிறிய பர்கர் மார்கோவை வென்றது.
என்ன பாருங்கள், புதன்கிழமை அவள் சிரித்தாள். ஓ, முடியாது. ஓப்ஸ், யாரோ கொஞ்சம் வெட்கப்பட்டு விட்டார் போல. சகோதரி மற்றும் திங் நண்பர்கள் ஆகிவிட்டனர். அப்பா, திங் வீட்டிற்கு திரும்ப நேரம் ஆகிவிட்டது. நமது ஹீரோக்கள் புதிய உணவை சமைக்க தயாராக உள்ளனர். ஹாட் சாக்லேட். எனக்கு இந்த பானம் மிகவும் பிடிக்கும். பாட்டி மீண்டும் முதலில் சமையலில் குதிக்கிறார். பானையில் பால் ஊற்றுகிறார். இப்போது கோகோ போட கலக்க மறக்காதீர்கள். ஆஹா, ஆம், ஒரு சாக்லேட் பிளகேஸ்வே மேல் செறிவாக. அது மிகவும் இனிமையான. பாட்டி தனது சின்ன பிரசித்தமான குவளைக்குள் சூடான சாக்லேட்டை ஊற்றுகிறார். அருமையான வேலை பாட்டி. இந்த சூடான சாக்லேட் யாரையும் சுடும். இப்போது சகோதரியின் முறை. ஹே, கவனமாக இரு. நீ அந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் சாப்பிடு. ஆமாம், பாட்டி சரியா சொல்ற. உங்களுக்கு சிறிது சர்க்கரை மட்டும் போதும். இது போல. ஓ, அவள் இப்போது என்ன செய்கிறாள்? வாவ், இனிப்பு விரும்பும் ஒருவரை பாருங்க. பாட்டி அந்த அளவு சர்க்கரையை ஒப்புக்கொள்வது. சரி, கொஞ்சம் பால் சேர்க்க வேண்டிய நேரம். மெதுவாக. ஓப்ஸ், சகோதரி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவள் எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி விடலாம். இப்போ கொஞ்சம் உணவு நேரம். வாவ், அந்த அழகி பாருங்க. இந்த கிரீம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இப்படி சில இனிப்பு தூவிகள். என்ன ஒரு அற்புதமான காட்சி. சகோதரி உண்மையில் தனது சிறந்ததை செய்தார். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இறுதி தொடுதல் விப்ட் கிரீம் மற்றும் மார்ஷ்மெல்லோஸ். ஓ, இருக்கிறது. அருமையாக செய்கிறார் சகோதரி. அந்த அழகான யூனிகார்னை பாருங்க. பாட்டியும் அதிர்ச்சி அடைந்தார். சரி, இப்போது உங்கள் முறை. வென்ஸ்டே, இதற்கு சரியான குவளை தேவை. கிங், உன் உதவியின்றி இதை செய்ய முடியாது. பாட்டி, உங்களின் நரம்புகளை காப்பாற்ற விரும்பலாம். புதன்கிழமை தனது குவளைக்குள் சாக்லேட்டை ஊற்றுகிறாள். இங்கே கிரீம் வருகிறது. பெர்ரி சிரப் சரியானது. The street tomato Raggelsberg. Stylish. கருப்பு சுவையாக. மார்கோ சுவைக்கிறார். சகோதரியின் பானம் மிகவும் இனிமையானது மற்றும் வண்ணமயமானது. மார்கோ மகிழ்ச்சி அடைகிறார். நல்ல வேலை சகோதரி. பாட்டியின் சூடான சாக்லேட் கூட ஏமாற்றமில்லை. காலத்தால் அழியாத ஒரு கிளாசிக். புதன்கிழமையின் பானம் விசித்திரமாக தெரிகிறது. ஆனால் எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வெற்றி சகோதரிக்கு. அவரது இளஞ்சிவப்பு ஹாட் சாக்லேட் எங்கள் சிறியவரை கவர்ந்தது. சரி, நம் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர். இந்த முறை அவர்களை என்ன எதிர்கொள்கிறது? வாவ், இது பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த உணவை சமைத்து பரிமாற பல வழிகள் உள்ளன. எந்த ஒன்றை எங்கள் பெண்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று பார்ப்போம். முதலில் உருளைக்கிழங்குகளை தோல் உரிக்க வேண்டும். அங்கே என்ன நடக்கிறது? வாவ், சகோதரி உருளைக்கிழங்குகளை தோல் உரிக்க மிகவும் விசித்திரமான முறையை தேர்வு செய்தார். பாட்டி மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் தனது அன்பான பேத்தியிடம் எப்படி கோபமாக இருக்க முடியும்? Ups, this second to air tomato. Doubts. What's cause this widizers pointy trees kekai west. அந்த அழகான அமைப்பை பாருங்கள். நிறம் சேர்க்க நேரம். எவ்வளவு பிரகாசமான நிறங்கள். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நமது வண்ணமயமான உருளைக்கிழங்குகளை வாணலிக்கு அனுப்புங்கள். சரியானது. சூடான எண்ணெயுடன் எப்போதும் கூடுதல் கவனம் தேவை. அன்னமயமான fries becomes a dear survivor cursory mirror gazed French fries strong paper party in the rinse upon door stepper singer சில நேரங்களில் friend barrier விருப்பமே சிறந்தது இல்லையா? French fries bad as ketchup. They buried land out damars in the fracture. So wait. What இது இருக்க முடியும்? West fries are first general. அப்படி என்றால் இந்த முறை புதன்கிழமை எங்களை எதனால் ஆச்சரியப்படுத்தும்? புதன்கிழமையின் பிரைஸ் ஏற்கனவே முடிந்து விட்டது. ஒரு வினோதமான வழங்கல் வருவதாக தெரிகிறது. ஓ வாவ், அது என்ன? ஓ இல்லை, புதன்கிழமை விஷயங்களை கலந்து விட்டது போல தெரிகிறது. பாட்டி, நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ள விரும்பலாம். இதுவே பலவீனமானவர்களுக்கு அல்ல.
சாம்பிள் எங்க இருந்தோம் ஓ சீப்பர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் புதன்கிழமை ஃப்ரைஸை கருப்பாக வண்ணமிடுகிறார் வாவ் ஆதஸ் பொட் மெட்வங்க மெச்சஸ் கெட்சப் இரத்தத்தம் நினைவூட்டுகள் சோ வாட்ஸ் அவான ப்ரூசம் கிராம்பாய் சோ அனிமத் மார்கோ என்ன நினைக்கிறாள் பின்னிபடுப்பின் மார்கோ ஒரு துண்டு எடுக்கிறாள் அவள் எண்ணிக்கிறாள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருக்கி இருக்கலாம் இல்லை உண்மையில் அவள் ரொம்ப சுவையாய் இருக்கிறது கெட்சப்பர்ட் இன்னும் சிறந்ததாய் இருக்கிறது இப்போது அடுத்த போட்டியாளர் ஓ இது மோசமாக இல்லை ஆனால் இப்படி இருக்கும்போது இது சரியானது ஐ பை ஃப்ரைஸ் சுவையாக இருக்கிறது நம்முடைய சிறிய உணவு பிரியர் வெடிக்கப் போகிறார் போல் தெரிகிறது ஆனால் இன்னும் மூன்றாவது உணவு இருக்கிறது என்ன அழகான ஃப்ரைஸ் இது உண்மையில் நல்லது அவள் இதை ரசிக்கிறாள் போல் இருக்கிறது வா ஒரு கடைசி குறி ஓப்ஸ் இல்லை கவலைப்படாதே அவள் சரியாக இருக்கிறாள் நண்பர்களே அடுத்த சவாலுக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பான்கேக்ஸ் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன எங்கள் பெண்கள் இந்த அற்புதமான உணவை எப்படி செய்வது என்று தெரிந்திருக்குமா என்று நம்புகிறேன் இதை செய்ய பல வழிகள் உள்ளன சரி போகலாம் எப்போதும் போல பாட்டி முதலில் குதிக்கிறார் அவர் கவனமாக பான்கேக் மாவை பாத்திரத்தில் ஊற்றுகிறார் அந்த பொன்னிற விளிம்பை பார்க்கிறீர்களா இந்த பான்கேக் ஸ்டோர்ஸ் ஆனஸ்டன் விளைவு புதன்கிழமை ஒன்றா என்ன நடக்குது விஷயத்தின் உதவியின்றி நாம் செய்ய முடியாதது போல தெரிகிறது கருப்பு உணவு நிறமூட்டி சரி இதை யார் சந்தேகித்திருப்பார்கள் இது புதன்கிழமை அந்த நிறத்தை பாருங்கள் ஹே அவள் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டாள் போல சரி நம்முடைய பான் கேக்குகளுக்கு திரும்புவோம் அருமையாக இருக்கிறது ஆம் கருப்பு உணவு எப்போதும் ஸ்டைலிஷாக இருக்கும் உங்களுக்கு எந்த நிறம் மிகவும் பிடிக்கும் உங்க கருத்துக்களை கருத்துரைகளில் விடுங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் விருப்ப நேரத்தில் ஒரு உணவு சமைக்கலாம் இதற்கிடையில் சகோதரி ஏதோ சுவாரஸ்யமானதை செய்கிறார் வாவ் இது இனி ஒரு தோசை மட்டுமல்ல இது உண்மையான கலை ஓ ஓ ஓ ஓ அந்த நிறம் வெளியே வர விரும்பவில்லை அதை குலுக்க வேண்டும் திரேடியாக கண்ணில் பட்டது அவளை சரியாக இருக்கிறாளா என்று நம்புகிறேன் சரியாக இருக்கிறாள் முக்கியமான விஷயம் எதையும் விட்டுவிடாமல் முயற்சி செய்வது எவ்வளவு சிரமம் இருந்தால் இங்க என்ன கிடைக்கிறது ஓ வாவ் இது யூனிகாரன் இந்த அழகை பாருங்கள் இத்தகைய தருணங்கள் பாட்டியை அவரது பேத்தி மீது பெருமைப்பட வைக்கின்றன அங்கே பாட்டி எப்படி இருக்கிறார் ஓ பழைய கிளாசிக் ஒன்று வருகிறது போல தெரிகிறது வெண்ணெய் மற்றும் மேபிள் சிறப்புடன் பான்கேக் அவற்றை பார்ப்பதே உங்கள் வாயை நீர்க்கச் செய்கிறது புதன்கிழமையின் பான்கேக்குகளும் தயாராக உள்ளன போல ஆம் அவை சற்றே வித்தியாசமாக தோன்றுகின்றன புதன்கிழமை தனது விருப்பமான பெர்ரி சிறப்பை சேர்க்கிறார் வாவ் பாட்டி சாக்லேட்டால் செய்யப்பட்டவை சரியா மார்கோ நன்று பாட்டியார்களின் அவர்களை சுவைக்க நேரம் வந்துவிட்டது புதன்கிழமையின் பன்கேக்கள் மோசமாக இருக்கின்றன மோசமாக சுவையாக இருக்கின்றன கோட்டிஸின் பான்கேக் பாரம்பரிய சீரானது இதோ இந்த அழகு என்ன ஒரு யூனிகார்ன் இது மிகவும் அழகாக இருக்கிறது மேலும் எவ்வளவு நல்லது யூனிகார்ன் வெற்றி வாழ்த்துக்கள் சகோதரி இன்னைக்கு நீங்க ஆசத்தலா இருந்தீங்க ரொம்ப சூடான ஃப்ரெஷ் சுவையான கதை